வணக்கம். இது மீரா தமிழின் விசேட செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினமும் இலங்கையில் மோசமான வானிலை ஒன்று நிலவி வருகிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசங்களில் கனமழை பொழிந்து வருகிறது. குறிப்பாக தென்கிழக்கு கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் ஒரு வானிலை குழப்பம் ஒன்று நிலவி வருகின்றது. இது தொடர்பாக இந்த வானிலை மாற்றம் தொடர்பான தற்போதைய தகவல்களோடு எங்களோடு இணைந்திருக்கிறார் இலங்கையின் சிரேஷ்ட வானியலாளரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவருமான கலாநிதி நாகமுத்து பிரதீப் ராஜா சார் அவர்கள். அவர் இது தொடர்பாக என்ன கூறுகின்றார் என்பதனை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த வடக்கு கிழக்கில் நிலவக்கூடிய வானிலை தொடர்பாக தற்போதைய தகவல்கள் எதுவும் இருக்கின்றதா? கடந்த 23ஆம் தேதி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் தோற்றம் பெற்ற தாளமுகமானது இன்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது 26ஆம் தேதி பிற்பகல் 4 மணியளவில் அம்பாறைக்கு கிழக்காக தற்போதைய நிலையின்படி இந்த தாளமுகமானது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என காட்டுகின்றது. ஆனாலும் சில மாதிரிகள் இந்த புயல் கிழக்கு திசை நோக்கி நகர்வதாகவும் காட்டுகின்றது. ஆனால் இறுதியான முடிவு நாளை காலை அல்லது நாளை நண்பகல் தெரிய வரும். இந்த புயல் எந்த திசையில் நகர்ந்தாலும் கூட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு தற்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கின்ற கனமழை தொடர்ந்தும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போல கடற்கரையோர பகுதியில் காற்றினுடைய வேகம் அதிகரித்து மணிக்கு 40 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்றுகள் வீசக்கூடும். அதே சமயம் தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்துக்கு கிடைத்து வருகின்ற கனமழையானது இன்று இரவு அல்லது நாளை இன்னும் தீவிரமடைந்து மிக கனமழையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த புயல் ஒன்று உருவாகின்ற சந்தர்ப்பத்தில் தற்பொழுது பெங்கல் புயல் உருவாகுவதாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் சார். இந்த புயல் உருவாகுகின்ற சந்தர்ப்பத்தில் அது வடக்கு கிழக்கை எந்த அளவுக்கு பாதிக்கும்? இந்த புயல் அநேகமாக இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருப்பதன் காரணமாக அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் என வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய அத்தனை மாவட்டங்களுக்குமே மிக கனமழை கிடைத்திருக்கின்றது. அதேவேளை நேற்று முதல் கிழக்கு மாகாணத்தினுடைய பல பகுதிகளுக்கும் வெகுமான காற்று வீச தொடங்கி இருக்கின்றது. அதேவேளை இன்று பிற்பகலுக்கு பின்னர் முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை பகுதிகளில் அதிகளவான காற்று, வேகமான காற்று வீசுவது அவதானிக்க முடிகின்றது. ஆனால் தொடர்ச்சியாக இந்த பிரதேசங்களில் மழை கிடைத்து வருகின்றது. இந்த புயல் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போல வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட்ட எந்த பகுதிகளிலுமே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் கிழக்கு மற்றும் வடக்கு கரையோரங்களுக்கு அண்மித்து இந்த புயல் நகர்வதனால் மிதமான புயலாக இது இருப்பதன் காரணமாக ஒரு 70 தொடக்கம் 80 அல்லது 90 கிலோமீட்டர் வேகம் வரையான காற்று வீசல் இருக்கின்ற அதே சமயம் பல பிரதேசங்களிலும் ஒரு நாளுக்கான 12 மணித்தியாலம் அல்லது 24 மணித்தியாலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் 150 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழைவீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே பல குளங்கள் நிரம்பி இருக்கிறதன் காரணமாக அந்த குளங்களினுடைய மேலதிக உபரி நீர் வானாக பாய்ந்து வருகின்றது. இந்த வான் பாய்தல் காரணமாகவும் தொடர்ந்து கிடைக்கின்ற கனமழை காரணமாகவும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய பல தாழ்வான பகுதிகள் அல்லது குளங்களுக்கு கீழான பகுதிகளுக்கு வெள்ள அனர்த்தத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன. வடக்கு கிழக்கிலே கூடுதலாக இந்த புயல் காரணமாக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களாக ஏதாவது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதா? குறிப்பாக கரையோர மாவட்டங்கள் அந்த அடிப்படையில் கடந்த சில நாட்களாகவே அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பு, மன்னார், யாழ்ப்பாணம் பகுதிகளில் மழை கிடைத்து வருகின்றது. ஆனாலும் இந்த புயல் நகர்வு பாதையை பொறுத்தவரையில் குறிப்பாக சொல்ல முடியாத அளவுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய அத்தனை மாவட்டங்களுமே மிக அதிக அளவிலான பாதிப்புக்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றது. இந்த அனர்த்தம் தொடர்பாக மக்களை பாதுகாப்பாக கையாளக்கூடிய வழிவகைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதா? தற்பொழுது இந்த அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரோடு ஏதாவது தொடர்பில் இருக்கிறீர்களா? அரசாங்கம் மிக எச்சரிக்கையாகவும் மிகவும் விழிப்பாகவும் பல இந்த தயார்படுத்தல் வேலைகளை மேற்கொண்டு வருகின்றது. இன்றைய தினம் அடுத்து வரும் 3 நாட்களுக்கான கல்வி பொதுத்தராதர் உயர்தர பரீட்சையை கூட பரீட்சை திணைக்களம் நிறுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் நிலைமையை கருத்தில் கொண்டு என்னை பொறுத்தவரையில் மிக கணிசமான அளவுக்கு, குறிப்பிடக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றது. மக்கள் தொடர்ச்சியாக இதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதனூடாக தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து தவிர்த்துக் கொள்ள முடியும். மற்றொரு கேள்வி சார், இந்த குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்து புவியியலை பொறுத்தவரை இந்த வெள்ளப்பெருக்கின் தாங்குதிறன் எந்த அளவுக்கு இருக்கின்றது? குறிப்பாக தற்பொழுது கூட இந்த நகர பகுதிகளில் பல இடங்களில் வெள்ளம் தேங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் கிடைத்திருக்கின்றன. தற்பொழுது இந்த கூறுங்கள் சார்.
இன்று பிற்பகல் 6 மணி வரையான பகுதிகளில் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் 120 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. இரவும் தொடர்ச்சியாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதேவேளை நாளையும் தொடர்ச்சியாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதனால் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பெரும்பாலான தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்துக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. குறிப்பாக நாவாந்துறை, பாசையூர், கொழும்புத்துறை மற்றும் ஜாழ்நகரின் கிழக்கு மேற்கு பகுதிகள், உப்பாறு மற்றும் தொண்டமனாறு கடற்கரையோர பகுதிகளில் அதிக அளவிலான தாழ்நிலங்களாக இருப்பதன் காரணமாக கிடைத்து வருகின்ற செறிவான மழை வீழ்ச்சி இந்த தாழ்நில பிரதேசங்களில் வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது. நன்றி சார், இதுவரை எம்மோடு இணைந்திருந்தமைக்கு உங்களுக்கு எமது நன்றிகள். அவர் இணைந்திருந்தார் எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுகள் மற்றும் புவியியல் துறையின் தலைவருமான கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா சார் அவர்கள். நன்றி சார். நன்றி. இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் தற்போது தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய பிரதிப்பணிப்பாளர் MACM ரியாஸ் தெரிவித்துள்ளார். நேற்று முதல் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாழ்நிலை பிரதேசங்கள் மற்றும் கரையோர பிரதேசங்களை அண்டி வாழும் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக 120க்கும் மேற்பட்ட குளங்கள் முழு கொள்ளளவை எட்டி வான் பாய்வதுடன் 3 குளங்கள் உடைப்படுத்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் தொடர்ந்து சீரற்ற காலநிலை நிலவி வருவதுடன் வவுனியாவிலும் கடந்த சில நாட்களாக கடும் மழையுடனான காலநிலை நிலவி வருகின்றது. இதனால் தாழ்நில பிரதேசங்களில் வெள்ள நீர் நிறைந்து காணப்படுவதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் பெய்து வரும் கனமழை காரணமாக திருகோணமலை கிண்ணியா பிரதேசத்தில் அமைந்துள்ள காளிபாஞ்சான் ஆறு பெருக்கெடுத்துள்ளதால் சூரங்கல் மற்றும் வன்னியார்மடு ஆகிய பகுதிகளில் உள்ள சுமார் 800 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அத்தோடு இந்த மழை காரணமாக மகாவலி கங்கை பெருக்கெடுக்கக்கூடிய ஆபத்து இருப்பதனால் மகாவலி கங்கை சங்கமிக்கின்ற திருகோணமலை கொட்டியாரக்குடாவை அண்டிய பகுதியில் வாழ்கின்ற மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கிண்ணியா பிரதேச செயலாளர் MHM ஹனி பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தாழ் நிலங்களில் பலத்த வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் மக்களின் அன்றாட செயற்பாடுகளில் சற்று தளம்பல் நிலை ஏற்பட்டுள்ளதையும் அவதானிக்க முடிகின்றது. வெள்ள நீர் வழிந்தோட முடியாமல் தேங்கி நிற்பதனால் பல கிராமங்களில் உள் வீதிகளில் வெள்ள நீரால் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பெரிய கல்லாறு ஆற்றுவாய் வெட்டப்பட்டு வெள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். வடக்கு கிழக்கில் பலத்த மழை காரணமாக சிறிய குளங்கள் நிரம்பி வழிகின்றன. பிரதான குளங்களும் வான் பாய்கின்றன. இந்த வெள்ளத்தில் ஒருவர் அடித்து செல்லப்பட்டுள்ளார். இதேவேளை இரணைமடு குளத்திற்கான நீர்வரத்து அதிகரிப்பதனால் மேலதிக நீரை வெளியேற்றுவதற்காக வான் கதவுகள் இன்று திறக்கப்படலாம் என்று வெள்ள முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று பகல் வரை 36 அடி கொள்ளளவை கொண்ட இரணைமடு குளம் 27 அடியினை அண்மித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரணைமடு குளத்தின் கீழ்ப்பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள நீர்ப்பாசன குளங்கள் நிறைந்து வழிகின்றது. பிரமந்தனாறு குளம், கனகாம்பிகை குளம், வன்னேரி குளம் ஆகியனவும் வான் பாய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவின் முத்தையன்கட்டு குளத்தில் நீர்மட்டம் உயர்ந்து வருவது மற்றும் நீரின் வரத்து அதிகரித்ததன் காரணமாக அதிக நீரை வெளியேற்ற கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பாரிய குளங்களில் ஒன்றாக காணப்படுகின்ற முத்தையன்கட்டு குளத்திற்கான நீர்மட்டம் அதிகரித்து வருகின்ற நிலையில் முத்தையன்கட்டு குளத்தின் வான்கதவுகள் இன்று பிற்பகல் முல்லைத்தீவு மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர் சிவபாத சுந்தரம் விகிர்தன், முத்தையன்கட்டு பிரிவு நீர்ப்பாசன பொறியியலாளர் திருமதி மஞ்சுளா ஜெயக்குமார் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களால் இன்று திறந்துவிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.